ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கி மதிய உணவாக பன்னீர் இருந்தபடியாக பன்னீரில் பிரியாணி செஞ்சோம். நாங்கள் அது எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் வாங்கோ. பன்னீரும் ஹோம்மேட் பன்னீர் தான். அது நான் முதல்ல வைக்கணும் ஒரு வீடியோ போட்டபடியாக அது காட்டல. அதுக்காக நான் முதல் ப்ரெஷர் குக்கர்லாம் செய்ய போகிறேன் பிரியாணி. அதுக்காக நான் ப்ரெஷர் குக்கர் எடுத்துருக்கிறேன். அதில் ஈரம் காய விட்டு கொஞ்சம் கருவாப்பட்டைகள் இதுக்குள்ளே சேர்க்குறேன். ஈரம் காயிற கடையிலேயே மகள் போட்டுட்டான் முன்னுக்கு. அடுத்து 2 கிராம்பும் சேர்த்துருக்குறேன். இப்போ எனக்கு ஈரம் காஞ்சிட்டு அதால் இதுக்குள்ளே இப்போ நான் எண்ணெய் சேர்க்குறேன். நான் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன். நீங்கள் நெய் இருந்தால் நெய்யும் சேர்த்துக்கொள்ளலாம். அது பிரியாணி வாசமாக இருக்கும். இப்போ இதுக்குள்ளே 2-3 ஏலக்காய்கள் கொஞ்சம் தோலை உடைச்சிட்டு போடுறேன். அடுத்ததாக வெங்காயம் எடுத்து வெட்டி வச்சுருக்கிறேன். பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய் எடுத்து வெட்டி வச்சுருக்கேன். மற்ற கறிவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கிறேன். இவ்வளோத்தையும் இதுக்குள்ளே சேர்க்குறேன். இது கொஞ்சம் வதங்கட்டும். இந்த இடையில இப்போ உள்ளியும் சின்ன சின்னதாக வட்டி இதுக்குள்ளே சேர்க்குறேன். இப்போ இதோ ஒரு வதங்கிட்டுது. இப்போ நான் கரட் நிட்டுட்டா வட்டி வச்சுருந்தேன்னா மற்ற கறி மிளகாய் வட்டமாக வட்டி வச்சுருந்தேன்னா அடுத்தது தக்காளி பழம் 2 தக்காளி பழம் எடுத்து அதை கிரைண்டரில் போட்டு அரைச்சி வச்சுருந்தேன். நான் இவ்வளோத்தையும் இப்போ இதுக்குள்ளே சேர்க்க போகிறேன். இது கொஞ்சம் வதங்கிட்டுது. அப்போ இதுக்குள்ளே சேர்ப்பேன். கரட்டும் கறி மிளகாயும் சேர்த்துருக்குறேன். இதையும் இந்த வெங்காயத்தோட இந்த மசாலா எல்லாம் உண்டா சேரக்கூடிய மாதிரி கலந்து விடுறேன். அடுத்ததாக நான் இது செய்ய தொடங்கக்குள்ளேயே இந்த அரிசி எடுத்து நான் வெள்ளைப்பச்சை அரிசி தான் சேர்க்குறேன். அந்த அரிசி எடுத்து கழுவி ஊற வச்சுருந்தேன். நான் அந்த அரிசியை இதுக்குள்ளே சேர்க்குறேன். இப்போ முழு அரிசியும் சேர்த்துட்டேன். அடுத்து தேங்காய் பால் முதற்பால் எப்போ வச்சுருந்தேன் அதையும் இதுக்குள்ளே சேர்க்குறேன். அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். தேவையான அளவு தூளும் சேர்க்குறேன். எல்லாம் சேர்த்து ஒன்றா கலந்து விடுவோம். அடுத்ததாக நான் வீட்டிலேயே செய்த பன்னீர் தான் இதுக்குள்ளே சேர்க்குறேன். இந்த பன்னீர் எடுத்து பொரித்து வச்சுருந்தேன். நான் அந்த பன்னீர்களையும் இதுக்குள்ளே சேர்க்குறேன். சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி விடுவோம். இப்போ இது 3 விசில் வந்தால் காணும் எங்களை வடிவாக அவிஞ்சிடும். இப்போ விசிலும் போட்டு மூடி விட போகிறேன். அவிய விட்டு கட்டு. இப்போ எனக்கு 3 விசில் வந்துட்டுது. பாருங்க இப்படி அவிஞ்சிருக்கேன்னு உங்களுக்கு காட்டுறேன். நான் நல்ல வாசனையாக இருக்குது. நல்ல வடிவாக எல்லாம் அவிஞ்சு வந்துருக்குது. சில பேர் பன்னீர் கறியாக சாப்பிட மாட்டோம். இப்படி பிரியாணியாக செஞ்சால் சாப்பிடுவினோம். நல்ல சுவையான ஆரோக்கியமான பன்னீர் பிரியாணி தயாராகிட்டு. நீங்களும் மறுக்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருந்ததுண்டு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.